அவர் போகும்போது ஒரு கோளோடு போனார். ஆனால் 20 ஆண்டுகள் தன்னுடைய போராட்டத்திலே வாழ்ந்தார். ஆனால் 6 ஆண்டுகளிலே லாபான் 10 முறை சம்பளத்தை மாத்திரம் மட்டுமில்லை, திரும்பி வரும்போது இரு பரிவாரத்தோடு தன் தகப்பனை பார்க்கும்படியாக யாக்கோப்பு திரும்பி வந்தார். கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த தரிசனம் தேவன் யாக்கோப்பை சொன்னபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவச்சனமே, ஆக மொத்தத்தில் இந்த பூமி உன் மூலமாய் ஆசீர்வதிக்கும், கிழக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னார். அதே போலதான் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் யாக்கோப்பு. எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். கர்த்தருடைய தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி உனக்கு செய்த ஒரு மனுஷனும் தடைபெறாது. ஒரு வேலையில் எனக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணணும், திருமணம் பண்ணலாம், சொந்த வீடு கட்டலாம் நினைக்க, நிச்சயமாக கர்த்தர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாற மாட்டார். இந்த வான பூமி ஒளிந்தாலும் அவர் வார்த்தை என்னைக்கு ஒழியா. கர்த்தர் தேவ ஜனமே, உங்க விசுவாசம் யார் மேல இருக்குமே, உலகத்தை மேல இல்ல, கர்த்தர் மேல நீங்க வைங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு செய்வது எந்த மனுஷன் உனக்கு தடை செய்ய முடியாது. ஆபிரகாமுக்கு சொன்னார், கானானுக்கு கடந்து போன்னு சொன்னார். ஆண்டவர் 25 வருஷம் கழிச்சு தேவன் திரும்பி ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யாக்கோபோடு போகும்போது கர்த்தர் சொன்னார், உன்னை உயர்த்துவேன்னு சொன்னார். நிச்சயமா செய்த இரு பரிவாரத்தை கொடுத்தார். அதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உலக மனுஷன் எதை அடைச்சாலும் கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை வைத்திருப்பார்.